பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். யோபின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, திக்கற்றவர்களுக்கும் உதவியற்றவர்களுக்கும் உதவி செய்கிற தேவன், ரட்சிக்கிற தேவன் நம் ஆண்டவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 50:15 வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆபத்தான நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று. ஒரு கிராமத்தில் ஒரு வாலிபன் ஆண்டவருக்குள் உண்மையும் உத்தமமாய் வாழ்கிறவனாயிருந்தானாம். அவனை நேசிக்க என்று எவரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் கர்த்தருடைய திருசமூகத்தில் அவனுடைய வாழ்க்கையை நடத்துகிற பொழுது அருமையாய் அவனுடைய வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருந்ததாம். குறிப்பிட்ட நாளில ஒரு குறிப்பிட்ட பாலத்தின் மேல் அவன் நடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று அவனுக்குள்ள பயம் வந்ததாம். அது ஒரு பழைய பாலம், அது இடிந்து விழுகிறது போல ஒரு உணர்வு அவனுக்கு. திடீரென்று பயந்தவனாக அந்த உடைந்த பாலத்தை இறுக பிடித்தவனாய் அந்த நடு பாலத்தின் மேல் இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டானா. ஆண்டவரே, நான் திக்கற்றவன், நான் உதவியற்றவன், இந்த ஆபத்தான நேரத்தில் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நான் நன்றாக இருக்கிற பொழுது, என் வாழ்க்கையை நன்றாக கடந்து சுமூகமாக கடந்து செல்கிற சூழ்நிலையில் என்னோடு கூட இருந்த தெய்வன், இந்த ஆபத்தான நேரத்தில் என்னோடு கூட நீர் இருக்கிறீரா என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டானா. உடனே அவனுடைய ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர் திறந்தாராம். நட மகனே, நீ பயப்படாதே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்கிறதானே ஒரு வார்த்தை அவனுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து தோன்றினதாம். அவனும் நடந்தானா. நடந்தது என்ன தெரியுமா? அந்த பாலத்தின் அப்புறத்தில் ஒரு நபர் இறுக பிடித்துக் கொண்டிருக்கிறாராம் அந்த பாலத்தை. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட உருவம், ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மகிமை சூழ்ந்த ஒரு நபர் அந்த பாலத்தை இறுக பிடித்திருக்கிறதை அவனுடைய ஆவிக்குரிய கண்களில் அவன் கண்டானான். இந்த கால வேளையில எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் திக்கற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். நான் ஒரு திக்கற்ற நபராக இருக்கிறேன். எனக்கு தாயின் அன்பும் இல்லை, தகப்பனின் அன்பும் இல்லை, என்னை நேசிக்க எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. நான் உதவியற்ற நிலைமையில் இருக்கிறேன். ஐயோ, இந்த ஆபத்தான நேரத்தில் இருந்து எனக்கு யார் உதவி செய்து என்னை விடுவிப்பார்கள்? இந்த ஆபத்தான சூழ்நிலையில் இருந்து யார் எனக்கு உதவி செய்து என்னை விடுவிப்பார்கள் என்று கண்ணீரோடு இருக்கிறீர்களா? இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. அவர் தகப்பனாக உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை சுமப்பார். உங்கள் திக்கற்ற நிலைமையை கண்டு, உங்க தனிமையான ஒரு உணர்வை கண்டு கட்டாயம் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். கவலைப்படாதீங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் நம்முடைய தேவன். எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் அற்புதத்தை செய்ய முடியும். கவலைப்பட வேண்டாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் இந்த வசனத்தை கேட்டு என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய உணர்வை அறிந்திருக்கிறவர், அவர்களுடைய உள்ளத்தின் பாரத்தை அறிந்திருக்கிறவர், அவர்கள் கண்ணீரை அறிந்திருக்கிறவர். ஐயா, இப்பொழுதே அவர்களை பலப்படுத்துவீராக, அவர்களை தாங்குவீராக, தப்புவிப்பீராக. தகப்பனை போல் அவர்களை சுமப்பீராக, தாயை போல் அவர்களை தேற்றுவீராக. ஆண்டவரே, என்னை நேசிக்க எவருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், எனக்கென்று யாருமே இல்லை, என் சூழ்நிலையை யார் அறிவார் என்று வேதனையோடு வேகுலத்தோடு இந்த ஜபத்தில் இணைந்து என்னோடு ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை ஆறுதல் படுத்தும், அவர்களுக்கு சகாயம் பண்ணும், அவர்களுக்கு உதவி செய்யும். இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறையும் கர்த்தருடைய திருக்கரம் வெளிப்படட்டும். மகத்துவமான காரியங்களை செய்யும். இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறையும். இந்த நாள் முழுவதும் இவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடத்தும். இவர்கள் வாழ்க்கையையே நீர் சுகமாக்கும். இவர்கள் பட்ட பாடுகள் போதும்.
இன்றைக்கே ஒரு அற்புதத்தை இவர்கள் காண்பார்களாக உடைய நாமத்தினாலே. அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். மகிமை கனம் துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். May God bless you. Have a good day.